ஹியூமன் மெட்டா நீமோ வைரஸ் HMPV என்று பெயரிடப்பட்டு உள்ள இந்த வைரஸ் குழந்தைகள், முதியவர்கள் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருப்பவர்களை அதிகமாக தாக்குவதாக கூறப்படுகிறது. வைரஸ் பரவி அச்சத்தை ஏற்படுத்தி வரும் நிலையில் தற்போது இந்தியாவில் 2 குழந்தைகளுக்கு இந்த வைரஸ் தொற்று ஏற்பட்டுள்ளது. பெங்களூருவை சேர்ந்த 8 மாத ஆண் குழந்தைக்கு எந்தவிதமான வெளிநாட்டு பயண வரலாறும் இல்லை என்றபோதும் தொற்று பாதித்து இருப்பதாக ஏற்கனவே கூறப்பட்டது. அந்த மாட்டை கொஞ்சம் பாரு. அட உன்னதாயா? இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? காலையில இருந்து ஒரு சின்ன பையன் ஆளாளு கடிச்சிட்டு இருக்கீங்க. புதிய வைரஸ் ஒன்று வேகமாக பரவி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஹியூமன் மெட்டா நீமோ வைரஸ் HMPV என்று வேற யாரு? நான் தான். சென்னை தற்போது வந்திருக்கிறது. குறிப்பாக கர்நாடகாவில் 2 குழந்தைகள் பாதிக்கப்பட்டதில் தற்போது சென்னைக்கு இந்த HMPV வைரஸ் ஆனது தொற்று 2 குழந்தைகளுக்கு உறுதி செய்யப்பதாக தெரிகிறது. காய்ச்சல் காரணமாக அனுமதிக்கப்பட்ட இந்த 2 குழந்தைகளுக்கு தற்போது இந்த வைரஸ் தொற்றானது இருக்கிறது. ஏற்கனவே குஜராத், கர்நாடகா, அதே போல மும்பை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் தொடர்ச்சியாக இந்த குழந்தைகளுக்கு ஒரு சில குழந்தைகளுக்கு பாதிக்கப்பட்டதாக தகவல் வந்த நிலையில் இந்த HMPV தொற்றான தற்போது தமிழகத்தும் வந்திருக்கிறது. 2 குழந்தைகளுக்கு இதுவரைக்கும் நாடு முழுவதும் 5 குழந்தைகளுக்கு இந்த பாதிப்பானது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. கர்நாடகாவில் 2 குழந்தைகள், சென்னை 2 குழந்தைகள், மொத்தமாக குஜராத்தில் 1 குழந்தை என மொத்தமாக 5 குழந்தைகளுக்கு நாடு முழுவதும் பாதிப்பு ஏற்படுத்த இருக்கிறது. இந்த காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க, பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. வைரஸ் ஆகும். இது சீனாவின் வடக்கு பகுதிகளில் அதிகம் பரவி வருகிறது. குறிப்பாக 14 வயதுக்கு கீழ் உள்ளவர்களை இந்த வைரஸ் அதிகமாக தாக்குகிறது. அதே நேரத்தில் இது பருவ காலங்களில் வரும் சாதாரண தொற்று போன்றதுதான், கொரோனா போல அச்சப்பட தேவையில்லை என சீன மருத்துவ ஆய்வாளர்கள் கூறியிருக்கின்றனர். அதேபோல HMPV வைரஸ் என்பது அசாதாரண வைரஸ் கிடையாது. இது இந்தியாவிலும் ஏற்கனவே உள்ளது. எனவே மக்கள் அச்சப்பட தேவையில்லை எனவும் ஜாயிண்ட் மானிட்டரி குரூப் மீட்டிங் முடிவில் கூறியுள்ளனர். இந்த ஊரில் புரட்சிப்படை ஒன்று உருவாகியுள்ளது. எதற்காக? தங்களை அழிப்பதற்காகவாம். என்னை அழிப்பதற்கு புரட்சிப்படையா? புலிகேசி, உன் நாட்டிலே உனக்கு எதிரிகளா? யார் அவர்கள்? ஏன் உன்னை கொல்ல வேண்டும்? வெள்ளை கொடிக்கு மறுபடியும் வேலையா? தெரிவித்துள்ளது. எனவே பொதுமக்களானது முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவர்களை மாஸ்க் அணிய வேண்டும் என்றும், கைகளை நன்றாக கழுவ வேண்டும் என்றும், மிகவும் முக்கியமாக அந்த கிரௌடான பிளேஸ், அதாவது பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களில் மாஸ்க் அதாவது முகக்கவசம் அணிய வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தமிழ்நாடு அரசானது அந்த இன்ஃபுளுன்சா லைக் இல்னஸ் என்று அழைக்கப்படும் அந்த காய்ச்சலால் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் சாரி என்று அழைக்கப்படும் தீவிர காய்ச்சலால் பாதிக்கப்பட்டவர்களை தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும். சற்று கையை கொடுங்கள். காய்ச்சல் அடிக்கிறதா? ஆமண்ணா, என்னை போலவே தங்களுக்கும் கொதிக்கிறது. என்ன, உமக்கும் காய்ச்சலா? நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? அந்த சொக்கநாதரின் திருவிளையாடலை நம்மிடம் தான் காட்ட வேண்டுமா? இடையில் HMPV வைரஸின் முதல் கேஸ் பெங்களூருவில் 8 மாத குழந்தைக்கு கண்டறியப்பட்டுள்ளது. குழந்தை சமீப காலங்களில் வெளிநாடு பயணம் எதுவும் செய்யவில்லை எனவும் தெரியவந்துள்ளது. குழந்தைக்கு HMPV தொற்று தொடர்பாக மேலும் பல்வேறு கட்ட பரிசோதனைகள் செய்து உறுதிப்படுத்த வேண்டியிருப்பதாக மருத்துவ நிபுணர். சென்னையில் பரவியது HMPV வைரஸ்.